அவர் அவர்களுக்கு உணவளித்தார். மலை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம் தாய் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடவுள் உணவாக திருவுளம் கொண்டார். நமக்கு ஆன்ம உணவாக, நமக்கு நிலை வாழ்வு தருகிற உணவாக, இந்த உலகிலே தீமையை எதிர்த்து, அலகையின் சூழ்ச்சிகளை எதிர்த்து போராட, அதை வெற்றி கொள்ள சக்தி தருகிற விண்ணக வான் உணவாக தன்னையே உடைத்து கொடுக்கிற அந்த உன்னதமான நிலையை, இயேசுவின் இந்த தியாகத்தை உணர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகிற விழா ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழா, நற்கருணையின் விழா. எனவே இந்த மாபெரும் கொடையை, இந்த மாபெரும் பேற்றினை நமக்கு வழங்கிய நம் கடவுளுக்கு, மூவர் இறைவனுக்கு உளமாற நன்றி சொல்லி இந்த கல்வாரி பலியை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியின் வழியாக, நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக, ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக நாம் வாழ்வடையவும், அதன் வழியாக கடவுள் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவர் தருகிற நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டியும் இந்த கல்வாரி பலியை நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். மேலும் இன்றைய கல்வாரி பலியில் பிலோமினா தாஸ், புனிதா ஜீவிதா இவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனத்திற்காகவும் குடும்ப முன்னேற்றம் காணவும், குறிப்பாக பிலோமினா தாஸ் பணி இடமாற்றம் வேண்டியும் நம் இறைவனிடம் ஜெபித்து ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறார்கள். மேலும் திருமதி ஜெயமே ஜார்ஜ் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், அவர்கள் குடும்ப கருத்துக்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியை ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் அவர்கள் குடும்பத்தில் மரித்த ஜார்ஜ், ஜோ ஆண்டனி விமல், சூசை, மரியம்மாள் ஆகிய மரித்த ஆன்மாக்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் கடந்த 20 தினங்களுக்கு முன்பாக நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்த திருவாளர் ஜான்சன் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, அவருடைய ஆன்மா நித்திய சமாதானத்தில் இளைப்பாற வேண்டியும், அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு ஆண்டவர் அவர் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியும் ஜெபிப்போம். மேலும் அவரை இழந்து துயருகிற, சொல்லனா துயரத்தில் இருக்கிற அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைந்த சமாதானத்தை, ஆறுதலை, தன் உடனிருப்பை நல்கும்படியாகவும் திருப்பலியிலே ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். மேலும் மரித்த மரிய சூசை பிள்ளை, காணிக்கை மேரி ஆகியோரின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், மரித்த சவரிமுத்து அவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், யாரும் நினையாத உத்திரக்க ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். மேலும் ஆண்டவருடைய இந்த உன்னதமான திருவிழாவின் கல்வாரி பலியில் சேர்ந்து வந்து ஜெபிக்க வாய்ப்பில்லாத நம்முடைய பங்கின் குடும்பங்கள் அனைவருக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஜெபிப்போம். நாம் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்பதன் வழியாக கிடைக்கிற கடவுளின் அருளும் ஆசீரும் நமது பங்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் அருளி செய்ய
அவருடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த கல்வாரி பலியை கொடுப்போம். தெய்வீக பலியை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளினை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க துய்த்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றுப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறியாத மன்னாவினால் உங்களை உண்டுவித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2-3 முடிய மற்றும் 14-16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலைவனத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவினால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வழிகளில் தாழ்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளை ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. பல்லவி. ஆண்டவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தரு கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. பல்லவி. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தமது நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. பல்லவி. இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16-17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகின்றோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் நம் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. வாழ்வுதரும் இறை திருவார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வுதல் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உணவானார். உணவு பானம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாதது. அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, இயங்க முடியாது. கடவுள் ஏன் உணவு என்ற அடையாளத்தை தேர்ந்து கொண்டார்? தன் பிரசன்னத்தை உணர்த்துவதற்கு. ஆண்டவர் இயேசு ஏன் உணவு என்ற பொருளை தன் நிரந்தர அடையாளமாக, தன் நிரந்தர பிரசன்னமாக, தன் உடல் இருப்பாக தேர்ந்து கொண்டார்? பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உணவு நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய வாழ்வின் இன்றியமையாத ஒன்று. நாம் அன்றாட வாழ்க்கை அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல்லது ஒரு வாழ்க்கை யதார்த்தத்தை, மனித வாழ்க்கை யதார்த்தத்தை சொல்லும் போது எல்லாமே எதற்காக அப்படின்னு சொல்லுவோம்? எல்லாமே எதற்காக? ஒரு ஜான் வயிற்றுக்காக, வயிற்று பழப்புக்காக. பல பேர் பல குற்ற செயல்களை செய்யும் போது கூட அதை எதற்காக நியாயப்படுத்துகிறார்கள்? பசிக்காக, வயிற்று பிழப்புக்காக. பிரியமான சகோதர சகோதரி, எனவே பசி என்பது, உணவு என்பது நம்முடைய வாழ்வில் பின்னி பிணைந்த, தவிர்க்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு அனுபவம், வாழ்க்கை அனுபவம், ஒரு பொருள் உணவு. ஆண்டவர் இயேசுவின் புதுமைகளை நாம் எடுத்துக்கொண்டால்,
ஆண்டவர் செய்த முக்கியமான புதுமைகளுள் 2 புதுமைகள். ஒன்று, இரண்டுமே உணவு சம்பந்தப்பட்டது. ஒன்று உண்ணுகின்ற உணவை சம்பந்தப்பட்டது, இன்னொன்று பருகுகின்ற பானத்தை சம்பந்தப்பட்டது. ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு 2 அப்பங்களை 5 அப்பங்களை 2 மீன்களை பழுகி பெருக செய்தது. 7000 பேருக்கு 4000 பேருக்கு 7 அப்பங்களை ஆண்டவர் பழுகி பெருக செய்து கொடுத்தது. அவர்கள் பசியை தீர்க்க கடவுள் அந்த உணவின் புதுமையை செய்கிறார். தன் அன்னை மரியாவின் பரிந்துரையை ஏற்று, அவருடைய வேண்டுகோளை ஏற்று ஆண்டவர் இயேசு செய்த முதல் அருள் அடையாளமே, முதல் புதுமையே உணவு சம்பந்தப்பட்ட, பானம் சம்பந்தப்பட்ட ஒரு புதுமைதான். கானாவு திருமணத்திலே அந்த பந்தியில் திராட்சரசம் தீர்ந்து போக ஆண்டவர் இயேசு வெறும் தண்ணீரை சுவை மிகுந்த, இதுவரை யாரும் சுவைத்திராத திராட்சை ரசமாக உருமாற்றுகிறார். இந்த 2ஐ வைத்து, இந்த அப்பத்தை, இந்த திராட்சை ரசத்தை வைத்து நமக்கு புதிய வாழ்வு தருகிற உணவாக தன்னையே அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவை பழி சுமத்தியவர்கள் சுமத்திய ஒரு கொடுமையான ஒரு பழி என்னது? போஜன பிரியன், பெருந்தேனிக்காரன், போஜன பிரியன், குடிகாரன். அப்ப இயேசுவை பழி சுமத்தியது கூட இந்த உணவை, இந்த பானத்தை சம்பந்தப்பட்டதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டாட்டத்தின் மையமாக இருப்பதே இந்த உணவு கொண்டாட்டம் தான். ஆண்டவர் இயேசுவின் இந்த செம்மறியின் இந்த திருவிருந்து கொண்டாட்டம் தான், இந்த திருப்பலிதான் நம்முடைய விசுவாச வாழ்வின் இலக்கணமாக, மையமாக, மைய கருவாக இந்த திருப்பலியில் இருந்துதான் மற்ற எல்லா அருட்சாதனங்களே ஊற்றெடுக்கிறது. எனவே இந்த பலி, ஆண்டவர் இயேசு உணவாகிற இந்த பலிதான் நம்முடைய வாழ்வின், விசுவாச வாழ்வின் மையமாகவும் இருப்பதை நாம் உணர்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் இயேசு உணவாக வேண்டும்? காரணம், நான் ஏற்கனவே சொன்னது போல, உணவு நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு, நம்முடைய உற்சாகத்திற்கு, நம்முடைய வலிமைக்கு, நம்முடைய சக்திக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப சாதாரண உணவு நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. சாதாரண உணவு நம்முடைய உடல் பலம் பெறுவதற்கு உதவுகிறது. சாதாரண உணவு நம்மை உற்சாகமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. சாதாரணமான உணவு நமக்கு, நமது உடலுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. இந்த உடலுக்குள் ஆன்மா என்று ஒன்று உண்டு. அப்போ அந்த ஆன்மா தான் நிரந்தரமானது, நிலையானது, நிலைவாழ்வுக்குரியது. இந்த உடல் இந்த மண்ணுக்கு சொந்தமானது, ஆன்மாதான் கடவுளுக்கு சொந்தமானது. அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது பொழுது கூட, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அதனால் தன் ஆன்மாவை இழப்பான் எனில் அதனால் அவனுக்கு கிடைக்கிற பயன் என்ன? அப்போ இந்த உடலை நாம் என்னதான் உரம் போட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளை சமைத்து, எப்படிப்பட்ட உலகிலே மிக முதல் தரமான எல்லா வகையான காய்கறிகளை, கனிகளை, பழங்களை உண்டு நாம் உடலை வளர்த்தாலும் கூட அது ஒன்றுக்கும் உதவப் போவதில்லை. ஆனால் இந்த உடல் வளர்ச்சி, இந்த உடலுக்கு மையமாக இருக்கிற, ஆதாரமாக இருக்கிற ஆன்மாவுக்கும் உதவுவதாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஆன்மாவுக்கான உணவாக, இந்த நிலை வாழ்வுக்கான ஆதாரமாக இருக்கிற இந்த உள்ளத்தை, இந்த ஆன்மாவுக்கான உணவாகத்தான் தன்னை ஆண்டவர் இயேசு அடையாளப்படுத்துகிறார். உணவாக, ஆன்ம உணவாக தான். என்ன ஆன்ம உணவே வா என்று பாடுகிறோம். அப்ப ஆன்ம உணவாக ஆண்டவர் இயேசு வருகிறார். பல பேர், ஏன் நீங்க பூசைக்கு போறதில்ல, திருப்பலிகளே கலந்து கொள்வதில்லையே அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நான் பூசைக்கு போவதனால என்ன கேட்டு போயிட்டேன்? நான் பூசைக்கு போவதனால நான் என்ன கேட்டு போயிட்டேன்? நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கிறேன், நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன், என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை,
அப்படின்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எந்த ஆரோக்கியத்தை, எந்த வலிமையை குறித்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உடல் தான் அவர்களுக்கு எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த உடம்பை வளர்த்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உணவு, அந்த உடல், அந்த உடலுக்கான உணவு ஒருபோதும் நமக்கு நிலைவாழ்வை தராது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்கள் ஆன்மா அழிந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் ஆன்மா செத்து கொண்டிருக்கிறது, அவர்கள் ஆன்மா தளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உள்ளூர உணராமல் இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் இயேசுவை, இந்த திருப்பலியை உணராமல் இருப்பதற்கான காரணமும் அதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம் ஆன்ம உணவாக வருகிறார். இந்த ஆன்ம உணவு கடவுள் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. கடவுள் இப்பேற்பட்ட அன்பை நம் மீது வைத்திருக்கிற அடையாளமும் இந்த உணவு ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். கடவுள் இந்த உலகின் மீது எப்பேற்பட்ட அன்பை கொண்டிருந்தார் என்று சொல்லுகிற பொழுது, தன் ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன் ஒரே மகன். செமினரிக்கு ஃபாதர்ஸ் படிக்கிறதுக்கு அனுப்பத்தாலும் சரி, அல்லது சிஸ்டர்ஸ்க்கு என்ன படிக்க அனுப்புறது, இப்ப இது இருக்கிறதே ஒரே பையன் ஒரே பொண்ணு, அதனால் ஃபாதர் ஆக்கி விட்டு சிஸ்டர் ஆக்கி விட்டு நாங்க என்ன பண்றது அப்படின்னு அங்கலாய்க்கிற பெற்றோர்கள் உண்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு வீட்டுல 5 பேர், வீட்டுல 5 பேர், 3 பெண்கள் 2 ஆண்கள், 3 பேரையும் அருட்சகோதரிகளாக, பிள்ளைகள் 2 பேரையும் அருட்தந்தையர்களாக கடவுளுக்கு அர்ப்பணித்த பெற்றோரும் இருக்கிறார்கள். 5 பசங்களையும் கடவுள் பணிக்காக அர்ப்பணித்த பெற்றோரும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கடவுள் தன் ஒரே மகனை நாம் வாழ பெறும் பொருட்டு, அதுவும் நம்ம நல்லவர்களா இருந்து, நம்ம ரொம்ப யோக்கியங்களா இருந்து, அல்லது கடவுளுடைய அன்புக்கு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து, ஓகே என்னுடைய பிள்ளைகளுக்காக என் மகனை நல்லவங்க, அவங்களுக்காக மகனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இருந்தால் கூட பரவாயில்லை. பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், நாம் பாவிகளாக இருக்கும் போதே தன் மகனை ஒப்பு கொடுக்க, கையளிக்க கடவுள் திருவுளம் கொண்டார் என்று. அப்போ தகுதி இல்லாத நமக்கு, இந்த அன்பை பெற தகுதி இல்லாத நமக்கு, அவருடைய இரக்கத்தை பெற தகுதி இல்லாத நமக்கு, அவருடைய மீட்பை பெற தகுதி இல்லாத நமக்கு தன் அன்பை எந்த அளவுக்கு கடவுள் காட்டினார் என்று சொன்னால், தன் ஒரே பேரான மகனையே சிலுவையிலே கையளிக்கிற அளவுக்கு கடவுள் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் அடையாளம் தான் இந்த இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா. அதன் அடையாளம் தான் நான் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிற திருப்பலி. அந்த திருப்பலியின் மேன்மையை, அந்த திருப்பலியின் முக்கியத்துவத்தை, அந்த திருப்பலியில் என்ன நடக்கிறது என்பதையும் பல பேர் இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், அப்ப கடவுள் செய்த தியாகத்தின் ஒட்டுமொத்த அடையாளம் தான் ஆண்டவர் இயேசுவின் இந்த பலி. அதன் நினைவாகத்தான் ஆண்டவர் என் உடலை உண்டு என் ரத்தத்தை பருகுங்கள் என்று சொல்லுகிறார். பெந்தகோஸ்துக்காரர்களுக்கு ஆண்டவர் உடல் ரத்தம் என்ன என்பதும் இன்னும் புரியாதவர்களாகத்தான் இருக்கிறார். அவர்களுக்கு கொண்டாட்டம் என்ன? ஜெபக்கூட்டம் மாதிரி கூடி வருவார்கள், ஆடி பாடுவார்கள், கத்துவார்கள், ஜெபிப்பார்கள். எத்தனை முறை, ஒரு மாசத்துக்கு எத்தனை முறை அவர்கள் சர்வீஸ் தெரியல. ஆனா அந்த பிரெட் ஒயின், அவருடைய நன்மை திராட்சை ரசத்தை அவர்கள் கொண்டாடுவார்கள். அது மீது போச்சுன்னா திருப்பி எடுத்து பேக் பண்ணி வைத்து எங்கேயோ ஒரு ஸ்டாப்ல வச்சுக்கிறாங்க, திருப்பியும் எடுத்து கொண்டாடுவாங்க. அவர்கள் நம்பிக்கை என்ன? அது உண்மையான ஆண்டவர் இயேசுவின் உடல் இல்லை, அவர் நினைவாக அந்த நம்ம கொண்டாட சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய புரிதல். அது அல்ல. பிரியமான அன்பு சகோதர சகோதரி, நற்செய்தியில ஆண்டவர் மிக 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 தெளிவாக சொல்லுகிறார்.
இது வெறும் நினைவு கூறுதல் அல்ல, அல்லது இந்த அப்பத்தின் வழியாக இந்த அப்பம் அப்படியே இருக்குது, ஆண்டவர் இயேசு உடலாக இதை பார்க்க சொன்னார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த திராட்சை ரசத்தை அவருடைய ரத்தமாக பார்க்க சொன்னார், எனவே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்றது இல்ல. நம்முடைய விசுவாசம், கத்தோலிக்க விசுவாசம், இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது தூய ஆவியின் வல்லமும் கோதுமை மணிகளால் ஆன அப்பமும் திராட்சை பழங்களை பிழிந்து ஒப்புக் கொடுத்த திராட்சை ரசமும் இயேசுவின் உண்மையான வல்லமையான வாழ்வு தருகிற உடலாக ரத்தமுமாக அது உருமாறுகிறது என்பதுதான் நம் விசுவாசம் தான் உண்மை. வரலாறு முழுக்க எத்தனை எத்தனை நற்கருணை புதுமைகள் நடந்திருக்கிறது. இந்த நற்கருணை புதுமைகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி சொல்லுவதும் அதுதான். ரொம்ப அழகாக சொல்லுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு இந்த உறுதியாக என்ற வார்த்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்த மாட்டார். உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுவார். எந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துலதான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அல்லது உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் பயன்படுத்துவார். இப்ப இங்க ஆண்டவர் சொல்றார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அதிலிருந்து மாற்று கருத்தே இல்லை. இது உண்மையிலும் உண்மை, சத்தியம். அதை உள்ளபடி உள்ளவாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையின் அர்த்தம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். அப்படின்னா நம்ம எங்க போய் அவருடைய உடலை உண்றது, எங்க போய் அவருடைய ரத்தத்தை பருகிறது, எங்க போய் பருகிறோம், எங்க போய் உண்றோம்? அப்ப இதுதான் திருப்பலியிலே நாம் பெறுகிற அந்த உடலும் ரத்தமும் தான் இயேசுவின் உடலும் ரத்தமும். அது வெறும் நன்மை அல்ல, அது வெறும் வெண்ணிற அப்பம் அல்ல, இது வெறும் திராட்சை ரசம் அல்ல. இது இயேசுவின் உண்மையான உடல், உண்மையான பானம். இதை யார் உள்ளூர நம்புகிறார்களோ, இதை யார் உள்ளூர விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதன் மகிமை மகத்துவம் புரியும். இதை அறியாதவர்களுக்கு தெரியாது. இப்போ மூன்றாவது மனுஷன் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, நம்ம கத்தோலிக்க விசுவாசம் அவருக்கு தெரியாது, இங்க என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ அவருடைய கருத்தை மாற்றி விட்டார் சீமான். அவர் தீக்காவில் இருந்த பொழுது இதை கொச்சப்படுத்திதான் ஒரு முறை பேசினார். ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப தாழ்மையான மன்னிப்பெல்லாம் கேட்டார். இயேசுவினுடைய இந்த உடலை ரத்தத்தை மையமாக வைத்து நாம் என்னவோ கூடி வந்து திராட்சை மதுவை குடித்து விட்டு கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினார். அப்போ கடவுளை எந்த அளவுக்கு கடலடிக்கிற வார்த்தை அவருக்கு தெரியாது. அவர் இங்க என்ன நடக்கிறது என்பதற்கு தெரியாது. இது யார் என்பது அவருக்கு தெரியாது. தெரியாதவர்கள் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பாவம் மன்னிப்பு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். தெரியாமல் செய்கிறவர்கள், தெரியாமல் சொல்கிறவர்களுக்கு பாவ விமோசனம் வேறு. ஆனால் தெரிந்தவர்களே, ஆண்டவர் யார் என்று தெரிந்தவர்களே, இந்த அப்பத்தில் ரசத்தில் யார் இருக்கிறார்கள், எப்படி இது மாறுகிறது, இது என்ன நடக்கிறது, இதில் யார் இருக்கிறார், எப்படிப்பட்ட வல்லவர் சர்வ வல்லவர் இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களே இந்த ஆண்டவருக்கு உண்டான மதிப்பை, மரியாதையை, மகிமையை கொடுக்காத போது அதற்கு உண்டான விளைவுகளும் வேற மாதிரிதான். அதனால்தான் திருப்பலி என்பது, பிரியமானவர்களே, திருப்பலி என்பது ஜபத்தில், நம் விசுவாசத்தில் இதை விட வேறு ஒன்று இல்லை. இதை விட புனிதமானது, இதை விட பரிசுத்தமானது, இதை விட மேலானது வேறு ஒன்றும் இல்லை. வேற எந்த செல்வமும் இல்லை. திருப்பலி பாடலும் இருக்கிறது. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் உலகில் இல்லையே, வேறொன்றும் இல்லையே. கடவுள் கொடுத்திருக்கிற செல்வங்கள் முதல் தரமானது, உன்னதமானது இந்த திருப்பலி, ஆண்டவர் இயேசு உடலும் ரத்தமும். காரணம், இந்த கடவுளே நம்மை தேடி உணவாக வந்தார், நமது ஆன்ம உணவாக வருகிறார் என்பதை உணர்ந்து கொண்டாடுகிற விழா. எனவே இந்த அன்பின் அடையாளத்தை, கடவுள் தந்த இரக்கத்தின் அடையாளத்தை, நமது நிலை வாழ்வுக்கான அடையாளத்தை நாம் மரியாதை செய்வோம், மகிமைப்படுத்துவோம்.
புகழ்ச்சி பலி செலுத்துவோம். ஆண்டவருடைய அருளுக்காக, ஆசிரியருக்காக, இந்த மாபெரும் செயலுக்காக, இந்த தியாகத்திற்காக ஆண்டவருக்கு என்று சொல்லி இதை எப்பொழுதுமே நாம் உணர்ந்து வாழ அருள் வேண்டிய திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். கடவுள் தன்னையே நம் ஆன்ம உணவாக தந்தார் என்பதை தனிப்பட்ட முறையில் சிறப்பாக உணர்ந்து கொண்டாடுகிற ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவாக இன்று இந்த ஆண்டவரை ஏற்று சுவைக்கிற, அவரை பெற்று உண்கிற பாக்கியம் பெற்றிருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஏற்படியவர்களாக வாழவும், அவரின் ஆசிரை இந்த அகில உலகமும் பெற்றுக் கொள்ளவும் வேண்டி நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். அன்பே உருவான இறைவா, என் தாய் திருச்சபையை நீர் உமது வல்லமையால் நிறுவிய திருச்சபையை இவ்வுலகில் இப்போது வழிநடத்திக் கொண்டிருக்கிற எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், இம்மறை மாவட்ட ஆயர், ஏனைய குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள், எம் பங்கு மக்கள் அனைவரையும் உமது அன்புக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இத்தாய் திருச்சபை தழைத்தோங்கவும், எல்லா மக்களும் உண்மையான உயிருள்ள கடவுள் உண்மை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிற நிலை உருவாகவும், நாங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒரு வார்த்தையின் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிற சக்தியை எங்களுக்கு தந்து நடத்தும்படியாகவும் ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை தாய் திருநாட்டை வழிநடத்தும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நாட்டு தலைவர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவதற்கான உண்மையான முயற்சிகளை, ஏழை எளிய மக்களை அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற உன்னதமான திட்டங்களை அவர்கள் பகுத்து செயல்படுத்தவும், பிரிவினைவாதங்களை, மத வெறிகளை, அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக தூண்டிவிடுகிற அந்த நிலை மாறவும், குறுகிய மனநிலையிலிருந்து பரந்த மனப்பான்மையோடு வாழ்கிற மனநிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நோய்வாய்ப்பட்ட மக்களை எல்லாம் அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். முது வல்லமையுள்ள குணப்படுத்துகிற திருக்கரத்தினால் நோய்வாய்ப்பட்டவர்கள்,
குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தின் காரணமாக அடிபட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் உமது வல்லமையுள்ள கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தும். குறிப்பாக இந்த ஒட்டுமொத்த உலகையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த நோய் கிருமியிலிருந்து, தொற்று நோயிலிருந்து எல்லோருக்கும் விடுதலை தந்திரணும். எங்கள் வாழ்வை பாதிக்கிற, எங்கள் உடலை ஆன்மாவை கெடுக்கிற சிதைக்கிற எல்லா வியாதிகளிலிருந்து, நோய்களிலிருந்து, தொற்று கிருமிகளிலிருந்து எங்களை விடுவித்து காக்கிறபடியாக, அப்படிப்பட்ட நோய் கிருமிகளை எல்லாம் ஆண்டவரை நீர் அழைத்து நிர்மூலமாக்கும்படியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் பங்கு குடும்பத்தை உங்கள் அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எல்லா மக்களையும், எல்லா குடும்பங்களையும் உணர்வுகள், தீய நாட்டங்கள், எல்லா தீமை சக்தியிலிருந்தும் எங்களை பாதுகாக்கவும், அவரின் அன்பின் சாட்சிக்கு உரிய செயல்களான அன்போடு, கரிசனையோடு, இரக்கத்தோடு ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை முறையை நாங்கள் அமைத்துக் கொள்ள ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தை விலகாக ஜெபிப்போம். எங்கள் பேரின்ப பரம்பொருளை இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு உரிமையோடு திருப்பாதம் நாங்கள் ஜெபித்து மன்றாடிய எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் உமது அன்பு திருமகனும் நேசகுமாரனும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவாய் கேட்டு மக்கள் புரிவீராக. ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் இணைந்து கொடுக்கும் ஆண்டவரே, இக்கல்வாரி பலி எல்லாம் ஒரு தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதிரா உணவு அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தருளினார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீ. இதனால் ஒரே உலகில் வாழும் மனிதனும் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றன. எனவே இறைவா, உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் திருவிருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்டலத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பன்னிசைக்கின்ற வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. பாடுபட உழக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
தூய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது இறப்பினை அறிக்கையின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தல். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன் ஆண்டனை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க எங்கள் அன்பு அன்னை அமல உற்பவி ஆரோக்கிய தாய் புனித மரியா, அவருடைய கணவரும் திருக்குடும்ப தலைவருமான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள் கோடி அற்புதரா புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே தாயே, தூயாவியானவரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரியமானவர்களே, இதோ நமக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சதையும் இரத்தமுமாக நமக்கு முன்பாக இருக்கிறார். இந்த உயிருள்ள ஆண்டவரை நாம் விசுவாச உணர்வோடு நமது ஆன்ம உணவாக உண்ண இருக்கிறோம். இதோ இந்த தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை குணப்படுத்த வருகிறார். நமது ஆன்மாவை உறுதிப்படுத்த வருகிறார். நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் மன உறுதியோடு அழகையை தீமையை எதிர்த்து போராடுவதற்கான சக்தியாக வருகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான சக்தியை தர வருகிறார். படிக்கிறவர்களுக்கு நல்ல படிப்பை, அறிவை, ஞானத்தை தர வருகிறார். வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து வழிநடத்த வருகிறார். குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தர வருகிறார். திருமணமாகி குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கொடுத்து அவர்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி வழிநடத்த வருகிறார். வியாதி வருத்தங்களால் சோர்வுற்றிருக்கிறவர்களுக்கு வியாதி வருத்தங்களை, தீமைகளை அகற்றி
ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்ல வருகிறார். இந்த உயிருள்ள ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து இந்த உன்னதமான நாளில் அவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நாளில் அவரை புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே, உமது திருவுடல் திருரத்தத்தை மகிழ்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் உமது சதையை உண்டு உமது ரத்தத்தை பருகுகிற உமது ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல, கட்டப்பட்டோருக்கு சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்க, எளிய மக்களுக்கெல்லாம் ஆறுதல் வழங்க எங்களை தேடி வந்தீரே. எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை விண்ணக நிறைவாழை உறுதிப்படுத்த வந்தீரே. அது நிறைவாக திருவுடலை திருரத்தத்தை எங்களுக்கு தந்தீரே. நன்றி இயேசுவே. இந்த மாபெரும் கொடைக்காக உலமாறும் நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஆராதித்து துதித்து புகழ்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது அருள் வரங்களால் எங்கள் நிரப்பும் ஆண்டவரே. ஆவியில் நிரம்பி ஆவியை தரவே, ஏழைகளுக்கு நற்செய்தியால். ஆவியில் நிரம்பி ஆவியை தரவே, ஏழைகளுக்கு நற்செய்தியால். கட்டப்பட்டோர்க்கு விடுதலையாய், எளியவர்க்கு ஆறுதலாய். கட்டப்பட்டோர்க்கு விடுதலையாய், எளியவர்க்கு ஆறுதலாய். பரலோக ராஜ்யம் வாக்குறுதி தந்த நாதராம் இயேசு வருகின்றார். பரலோக ராஜ்யம் வாக்குறுதி தந்த நாதராம் இயேசு வருகின்றார். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 அன்பே, ஆராதனை 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 அன்பே, ஆராதனை. ஆண்டவரே, இதோ என் நோயின் தொல்லைகளை தோல்வில் சுமந்து தீர்த்தவனே. இதோ புனித பேதுரு தன் திருமுகத்திலே சொல்கிற வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார். எங்கள் கவலைகளை எல்லாம் தீர்ப்பவரே, எங்கள் நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்துபவரே, எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே, எங்களை நீதி வழியில் நடத்துபவரே, எங்கள் மீது பேரிரக்கம் கொண்ட அன்பை பழிப்பவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் இயேசுவே,
எங்களை வழிநடத்தும். இவ்வுலக பாவத்தில் நாங்கள் விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்தருளும். உமது திரு ரத்தத்தின் வழியாக, விலை மதிப்பில்லாத திரு ரத்தத்தின் வழியாக எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இதோ உமது சதையை உண்டு ரத்தத்தை நாங்கள் சுவைத்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள, இந்த ஆன்ம உணவை நாங்கள் சுவைத்து நித்திய நிலைவாழ்வை, பேரின்ப வாழ்வை அடைய நாங்கள் வாஞ்சையோடு வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை தேற்றும், எங்களை சுத்திகரியும் இயேசுவே. என்னோய் தொல்லைகள் தோல் சுமந்து கல்வாரி மலையில் பலியானவர். என்னோய் தொல்லைகள் தோல் சுமந்து கல்வாரி மலையில் பலியானவர். இவ்வுலக பாவத்தின் சிலுவை சுமந்து திருரத்தம் சிந்தி மீட்பினை தந்து, இவ்வுலக பாவத்தின் சிலுவை சுமந்து திருரத்தம் சிந்தி மீட்பினை தந்த நாதரா இயேசு வருகின்ற நேரமிதோ. நாதரா இயேசு வருகின்ற நேரமிதோ. தேவன் வருகின்ற நேரமிதோ. நற்பதுவை நாதராய் வருகின்றார். கண்ணீர் துடைத்து மார்போடனைக்க நாதர் வருகின்ற நேரமிதோ. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பே ஆராதனை. ஆராதனை ஆராதனை அன்பே ஆராதனை. என் அன்பே ஆராதனை. என் உயிரே ஆராதனை. என் அன்பே ஆராதனை. என் உயிரே ஆராதனை. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து துணிந்து சொல்வோம். ஒரு பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுலகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் அவர்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் எல்லாம் பாராமல் உம் திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளிக்க திருமணம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தன் உடலை, ரத்தத்தை, தன் சதையை, தன் திரு ரத்தத்தை நம் உணவாக, நம் பானமாக கொடுத்தார். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு அருளுகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றொருவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன் திருவுடலை திரு ரத்தத்தை நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நம் உணவாக, ஆன்ம உணவாக, பானமாக கொடுத்த ஆண்டவர் இவரே. இவர் அளிக்கும் இந்த வாழ்வின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய நிலை வாழ்வளிப்பதாக. எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் நம் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் நிலைத்து மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு வாசிக்கிற தலைவலியில் மன்றாடுவோம். புலன்கள் அனைத்தையும் கடந்த இறைவனின் ஆசீரமைதி உங்கள் இதயங்களையும் அறிவாற்றல்களையும் இறைவனுடையவும் அவர் தம் மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடையவுமான அறிவிலும் அன்பிலும் என்றும் காப்பதாக. தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக கொடுத்த நம் இறைவனுக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து இடர்கள் அனைத்தனின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தம் அன்பில் உறுதிப்படுத்துவாராக. நற்கருணையின் விழுமியங்களை என்றும் வாழ்ந்து எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் நற்கருணையின் சாட்சிகளால் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய